வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் இதில் பயிற்சி 1 4ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. f from n to n என்ற சார்பு f of x equal 2x minus 1 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கொன்றான ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. இங்கே பாருங்க, இந்த fன்ற சார்பு இயல் எண்ணிலிருந்து இயல் எண் என்று வரையறுக்கப்படுகிறது. இந்த சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்கும், ஆனால் மேல் சார்பு இல்லைன்னு நம்ம நிரூபிக்கணும். சரியா? பாருங்க, முதல்ல கொடுத்துருந்த சார்பு எடுத்து எழுதிட்டோம். நம்ம அம்புக்குறி படம் வரைஞ்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு எது கூட தொடர்புபடுத்தணும் அது தெரியணும். பாருங்க, எக்ஸோட மதிப்பு 1ல் ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படின்னா என்னன்றது நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள். இயல் எண்கள் எதில் ஆரம்பிக்கும்? 1ல் தான் ஆரம்பிக்கும். அதனால் நம்ம எக்ஸுக்கு 1 கொடுத்துருக்கோம். அப்போ பாருங்க, f ஆஃப் 1 ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 1 பெருனா 2 மைனஸ் 1 அப்படியே வந்துடும். அப்போ ஆன்சர் பாருங்கள், 2ல் 1 மைனஸ் 1. அதுக்கடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுக்க போகிறோம். எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் 2 அப்படியே வந்துடுமா? எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் 1 அப்படியே வந்துடும். 2 2 பெருனா 4 மைனஸ் 1 அப்படியே வந்துடும். 4ல் 1 மைனஸ் பண்ணால் 3. அதுக்கடுத்து 3ன்னு பிரதியிடம் பாருங்கள். எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 2 எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் 1 அப்படியே வந்துடும். பெருங்க, 2 3 பெருனா 6 மைனஸ் 1. 6ல் 1 மைனஸ் பண்ணால் 5. அதுக்கடுத்து 4ன்னு பிரதியிட போகிறோம். பிரதியிடலாமா? பாருங்க, எக்ஸுக்கு பதிலாக 4. அப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 4 பெருக்குனா 8 மைனஸ் 1 அப்படியே வந்துடும். 8ல் 1 மைனஸ் பண்ணால் 7. அதுக்கடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 5ன்னு பிரதியிட போகிறோம். இப்போ பாருங்க, 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 5 மைனஸ் 1 அப்படியே வந்துடும். 2 5 பேர்னா 10 மைனஸ் 1 அப்படியே வந்துடும். 10ல் 1 மைனஸாக 9. முடிஞ்சிச்சா? இன்னும் இதே மாதிரி நம்ம நிறையாவது போட்டுக்கிட்டே போகலாம். போதும், இதை வச்சு நம்ம என்ன செஞ்சலாம்? ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? முதல் இது, அதாவது மதிப்பகம் துணை மதிப்பகம் ரெண்டுமே என்ன தான்? இயல் எண்கள் தான். இயல் எண்கள் எதில் ஆரம்பிக்கும்? 1ல் ஆரம்பித்து போய்கிட்டே இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இல்லையா? இதுக்கு அப்படியே ஒரு அம்புக்குறி படம் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே என்னது தான்? 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி போய்கிட்டே இருக்கும். சரியா? இப்போது எது கூட தொடர்புபடுத்தணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. எக்ஸோட மதிப்பு 1ன்னா ஒய்யோட மதிப்பு என்னது தான்? 1 தான். அப்போ 1 கூட தொடர்புபடுத்தணும். அதாவது இதுவும் நேச்சுரல் நம்பர் தான், இதுவும் நேச்சுரல் நம்பர் தான். அதுக்கடுத்து பாருங்கள், எக்ஸோட மதிப்பு 2ன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 3. அப்போ 2 எது கூட தொடர்புபடுத்தணும்? 3 கூட தொடர்புபடுத்தணும். எக்ஸோட மதிப்பு 3ன்னா ஒய்யோட மதிப்பு 5. அப்போ 3 எது கூட தொடர்புபடுத்தணும்? 5 கூட தொடர்புபடுத்தணும். எக்ஸோட மதிப்பு 4ன்னா ஒய்யோட மதிப்பு என்ன வந்திருக்கு? 7. அப்போ 4 எது கூட தொடர்புபடுத்தணும்? 7 கூட தொடர்புபடுத்தணும். அடுத்தது பாருங்க, எக்ஸோட மதிப்பு 5ன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்யோட மதிப்பு 9. அப்போ 5 9 கூட தொடர்புபடுத்தணும். நம்ம இங்கே 6 கண்டுபிடிச்சா எது கூட தொடர்புபடுத்தணும்? 11 கூட. 7 எது கூட? 13 கூட. 8 எது கூட? 15 கூட. 9 எது கூட? 17 கூட தொடர்புபடுத்தணும். அப்போ பாருங்க, இந்த முதல் இது, அதாவது மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகம் என்ன இருக்கு? ஒரே ஒரு நிழல் உரு இருக்கு. அப்போ இது என்ன சார்பு? ஒன்றுக்கொன்றான சார்பு. அதை நம்ம கீழே எழுதுறோம் பாருங்க, அம்புக்குறி படத்திலிருந்து. மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் இங்கே பாருங்க, 6 7 8 9 நான் போடலை, ஆனால் இருக்குது. நம்ம இங்கே 6ன்னு பிரதிட்டு அங்கே என்ன வரும்? இங்கே 11 வரும். 7 பிரதிட்டு அங்கே என்ன வரும்? 13 வரும். 8 எங்கே எது கூட இதாகும்? 15 கூட. 9 எது கூட? 17 கூட வரும். அப்போது இந்த மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் என்ன இருக்குது? ஒரே ஒரு நிழல் உரு இருக்குது. அப்போ இது என்ன சார்பு? ஒன்றுக்கொன்றான சார்பு. அதாங்க எழுதியிருக்கேன் பாருங்க. மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு ஆகும். நிரூபிச்சிட்டோம். அதுக்கு இது மேல் சார்பு இல்லைன்னு நம்ம நிரூபிக்கணும். மேல் சார்பு அப்படின்னா இந்த துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா மேல் சார்பு. இப்போ பாருங்க, இதனுடைய என்னது துணை மதிப்பகம் என்ன? இயல் எண்கள். அதாவது 1 2 3 4 5 6 இப்படி போய்கிட்டே இருக்கும். இதான் என்னது?
துணை மதிப்பகம். வீச்சகம் என்ன பாருங்க, ரெண்டாவது இதில் இருக்கும், ஆனால் முதல் இது கூட தொடர்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ முதல் இது கூட எது தொடர்பில் இருக்குது? 1 3 1 3 5 7 9. இதான் என்னது? முன்னிழல் உருவ பெற்றிருக்குது. 1ஓட முன்னிழல் உருவ 1, 3ஓட முன்னிழல் உருவ 2, 5ஓட முன்னிழல் உருவ 3, அதே மாதிரி 7க்கு வந்து என்ன இருக்குது? 4, 9க்கு 5 இருக்கு. அப்போ இது வந்து என்னது? துணை மதிப்பகம், இது வீச்சகம். 2 சமமா இருந்தாதான் அது என்னது? மேல் சார்பு. இங்க 2 சமமா இல்லை, அப்ப இது என்ன கிடையாது? மேல் சார்பு கிடையாது. அதை தான் இங்க எழுத போறோம். பாருங்க என்ன எழுத போறோம்? துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இல்லை, எனவே F ஆனது என்ன கிடையாது? மேல் சார்பு கிடையாது. therefore கீழே எழுதணும். என்ன எழுதணும்? therefore F ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, ஆனால் மேல் சார்பு அல்ல. இல்லை. இல்லைன்னு எழுதுனா சரி, அல்லன்னு எழுதுனா சரி, ரெண்டும் ஒன்று தான். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.